Hi guys, welcome to Jolly Vlogs with Pranav. இருங்க ஓகே. Hi guys, welcome to Jolly Vlogs with Pranav. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் அபோட செகண்ட் டே சைட் சீயிங், பட் எங்கள் ட்ரிப்போட தேர்ட் டே. ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அதை தான் நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுவாங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸ் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோ. ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து கொஞ்சம் சில்லுன்னு தாங்க இருக்குது. ஸோ சூப்பராக தாங்க இருக்குது. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மார்ச் டைமில் வந்து வெயில் அடிக்கும்லாம் இருக்காதுங்க. கண்டிப்பாக கொஞ்சம் சில்னஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு என்ன சொல்கிறது, லைக் அது குளிருக்கு எதமான ஒரு ஷர்ட்ஸ் நீங்கள் கொண்டு வரது உண்மையே ரொம்ப நல்லதுங்க. ஸோ உண்மையிலே நல்லா தான் இருக்குது கிளைமேட். பட் நீங்கள் வந்து ஷிம்லா மணாலி அளவுக்கு இங்கே குளிர் எதிர்பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் இங்கே குளிர் இருக்காதுங்க. மைனஸ்லாம் இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் வந்து உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஊட்டி கோடையெல்லாம் எப்படி குளிர் இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு இங்கே குளிர் தெரியும். அப்படிதான். 10:30 ஆகுது. இன்னும் நாங்கள் இன்னைக்கு ரெண்டு பிளேசஸ் தான் போகிறோம். நான் நேத்திய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் 2 பிளேசஸ் தான் இன்னும் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக கிளம்பியிருக்கோம். என்ன சொல்றது, ஓகே, எதையாச்சும் சொல்லியா அனுப்பிச்சிருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே பிறகு நீங்கள் நான் அப்போ சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டு ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. ஏன்னா ட்ரெயின் வந்து ஒரே ஒரு ட்ரெயின் தான் பெங்களூர்லேருந்து இருக்குது. அது வந்து வீக்லி ட்ரெயின் இருக்குது. ஸோ அதனால் தெரிஞ்சு நீங்கள் ஃப்ளைட் ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கெங்கே போகிறோமோ அதை நீங்கள் ரிவ்யூவில் பார்ப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ அதனால் இங்கே சாப்பிட வந்துருக்கோம். வழக்கம் போல் இங்கே என்ன ஆர்டர் பண்ணாலும் பார்த்துட்டு சரி நான் வந்து பூரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். இவர் போல் எப்பவுமே காஃபி தான். இல்லைங்க, ஏதாவது விஷயம் தான் பேசலாம். என்ன பேசுறதுக்கு இருக்குன்னு தெரியல, யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாம், இதெல்லாம் கட் பண்ணிடுவோம். இந்த ஊரில் வந்து ஈவன் இவங்க நிறைய சவுத் இந்தியன் டிஷ்ஷஸும் வச்சிருக்காங்க. பட் சவுத் இந்தியன் டிஷ் ஆர்டர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஏதாவது ஹோட்டலில் வந்து ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நம்ம நார்த் வந்துட்டு மோஸ்ட்லி இவங்களோட டிஷ்ஷஸ் தான் அதிகமாக சாப்பிட்டு ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னா இவங்க தான் உண்மையிலே சூப்பராக இருக்கும் இவங்க டிஷ்ஷஸ் தான். அதனால் சரி பூரி ஆர்டர் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பாடுக்கு பிரச்சனையே இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து இங்கே எங்கே போனாலுமே சாப்பாடு கிடைக்கிறீங்க. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ சாப்பாடை பொறுத்த வரைக்கும் இங்கே கவலையே இல்லைன்னு நான் சொல்லுவேன். இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. பட் அதே மாதிரி நீங்கள் சவுத்தில் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் தான் இருக்குன்ற மாதிரி நீங்கள் இது பண்ண வேணாம். இங்கே வந்து சின்ன ஹோட்டல் சாப்பாடு என்னங்க இது பேசவிடாமல் இப்படி யாரும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து எப்படி நாங்கள் மணாலி போயிருக்கேன். மணாலி இல்லை, நான் மணாலி வீடியோ பண்ணியிருப்பதா. நான் வந்து சிம்லா போயிருக்கிறப்ப நாங்கள் சின்ன ஹோட்டலில் தான் சாப்பிட்டு இருந்தாலும் சூப்பராக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சாப்பாடை பொறுத்த வரைக்கும் இங்கே பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் எங்கே போனாலுமே கிடைக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே எவ்வளோ ஆச்சுன்றதை நான் ஏறிட்டு சொல்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட தான் பில் இருக்குது, நான் ஏறிட்டு சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் போக வேண்டியதான். எங்கே போகிறோமோ அங்கே. ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நல்லா தாங்க இருக்குது. ஸோ ஃபுட்டு வந்து இங்கே குறைன்னு சொல்கிற மாதிரி இல்லை. நேற்று சாப்பிட்ட இடமும் சரி, இன்னைக்கு சாப்பிட்ட இடமும் சரி நல்லா தாங்க இருக்குது.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் மந்திர் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். ஸோ உள்ளுக்குள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்றதால நான் உங்களுக்கு வெளிலேருந்து எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இந்த டெம்பிள் பேர் தில்வாரா டெம்பிள். ஸோ இந்த டெம்பிள் 1200 feet above இருக்குன்ற மாதிரி தான் அந்த போர்டில் உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே கிளம்பியாச்சு. ஸோ அப்புறம் இங்கே எதுவும் பிளேசஸ் இல்லைல்ல. சரி, நேற்று அந்த நக்கி லேக் அப்படின்னு ஒரு லேக் போயிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் வெறும் வாக் மாதிரி பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நான் இன்னும் இருக்கிறது ஒரே ஒரு பிளேஸ் தாங்க. ஸோ அது வந்து சன்செட் பாயிண்ட்ன்றது ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அது மட்டும் போயிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அதோட எங்களோட இந்த மவுண்ட் பூலாம் நாங்கள் பார்க்கக்கூடிய பிளேசஸ் எல்லாம் முடிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு கோயில் நாங்கள் 2-3 வாட்டி இந்த ஆச்சை கிராஸ் பண்ணி தான் போயிட்டு இருந்தோம். சரி இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ அப்பா அந்த டெம்பிள் நல்லா மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குங்க. பாருங்களேன், இங்கே வியூ செம்மையாக இருக்குங்க. கிட்டத்தட்ட நல்லா மேலே போகணும் போல இருக்கு. செம்மையாக இருக்குங்க. இருங்க, நான் உங்களுக்கு மேலே கோயிலுக்கு போயிட்டு நல்லா கோயிலை காமிக்கிறேன். கஷ்டமா இருக்கு ஏறியதுக்கு வரதில்ல. சரியான தரிசனம் அப்பா, அருமையான திவ்ய தரிசனம். சாமி நீ வீணா ஏறலையா? ஏறிக்கிட்டே இருக்கேன். ஸோ உள்ள ஆக்சுவலாக இப்போ ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி ப்ரோஹிபிட்டட். அதனால தான் நான் இங்கேருந்தே எடுக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம கீழே இறங்கி போக வேண்டியதான். இது வந்து ஒரு குகையில கோயில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் முட்டி போட்டு தான் உள்ளே போனோம். அதுவும் நான் ஹைடா இருக்கிறதுனால ரொம்ப முட்டி போட்டுக்கிட்டு உட்கார்ந்து உள்ள போகிற மாதிரி இருந்தது. ஒரே மீன் சன்னதி மட்டும். அதே மாதிரி பார்த்துக்கோங்க, இங்கே நிறைய இவங்களாம் இருக்காங்க, லங்கூர்லாம் இருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. பட் ஆனால் இங்கே நம்ம நார்மல் மக்கி நான் பெருசாக பார்க்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லங்கூர் தான் பார்க்குறேன். அதுவும் பாருங்க, அங்கே ஃபேமிலியோட இருக்காங்க. இங்கெல்லாம் அங்கே ஃபேமிலியோட இருக்காங்க. அதான் பார்த்து போய்க்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் போயிட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே நெக்ஸ்ட் இடம் எங்கே போகிறோன்றதை பார்த்துட்டு போக வேண்டியதான். இன்னும் நாங்கள் போக வேண்டியது ஒரே ஒரு ஸ்பாட் தாங்க, சன்செட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பாட்டு. ஆனால் இது வெயில் இந்த டைமில் போய் சன்செட்டை போய் என்னதுக்கு பார்த்துட்டு இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 12:30 கிட்ட தான் ஆகுது. ஸோ அதனால சரி ஓகே, இங்கே கொஞ்சம் நான் இதில் இந்த இடத்துல இந்த அப்படின்ற லேக் இருக்குல்ல, ஸோ அந்த லேக்குக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அந்த லேக்கில் சைடில் வந்து கொஞ்சம் உட்காரலாம் போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம போட்டிங் பார்த்துருப்பீங்க நீங்கள், நாங்கள் போயிருப்போம். பட் இந்த வாட்டி போட்டிங்லாம் போகலங்க. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் உட்கார தான் போகிறோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு லேக் எப்படி இருக்குன்றத இங்கே இதில் இருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பா இது குட்டி டவுன் தாங்க இது ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் லேக்கில் வந்து டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் அதை நான் வீடியோவில் எடுக்கல. ஏன்னா டியூட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்தோன்றதுனால நான் பெருசாக வீடியோ அந்த இடங்கள்லாம் ஃபுல்லாக எடுக்கல. ஸோ இதோட நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பிளேஸ் போகிறோமோ அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன்.
ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 2:30 கிட்ட ஆகுது. சரி அதான் லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிக்கிள்ஸ் ஆகிட்டோம் பாருங்களேன். वो आते हैं तो वो लेके ही जाते हैं। ठीक ठीक। अच्छा तो दुकान लेकर जाओ। मैं आपको ले जाऊँगा। ठीक। मुझे भी नहीं था कि बहुत सारी चीजें मिल गई आपको तो। இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து சாப்பிட்டு வந்தாச்சு. எவ்வளவு ஆச்சு? எங்களுக்கு வந்து 953 ஆச்சு. கேட்கலாம் இவ்வளவு அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா குஜராத்தி சம்மந்தப்பட்ட அந்த குஜராத்தி ஃபுட்டு தான் நாங்கள் சாப்பிட்டோம். உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க. அதனால தான் பரவாயில்ல, ரேட் அதிகமானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டோம். அதனால தான் வந்து இதில் என்ன செம்ம காமெடினா, இதில் பக்கத்தில் வராரு இவர் வந்து வெளில சாப்பிட மாட்டாரு. ஆனால் அங்கே இருக்கிற ஊறுகாய் எல்லாத்தையும் தான் போட்டு, நாங்கள் சாப்பிடுறோமோ இல்லையா தான் போட்டு சாப்பிட்டு இருக்காருப்பா. இவரு ஊறுகாய் எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டு இருக்காருப்பா. இவரு என்ன பண்ணுறது நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இன்னும் எங்களுக்கு பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேஸ் தான் இருக்குது, சன்செட் பாயிண்ட்னு சொல்லிட்டு. அங்கேக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ அதோட இங்கே மவுண்ட் அபுவில் நாங்கள் பார்க்கக்கூடிய எல்லா பிளேசஸுமே முடிஞ்சது. ஒருவேளை நாங்கள் ஏதாவது பிளேசஸ் மிஸ் பண்ணியிருக்கோம், பட் இந்த பிளேஸ் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வரும்போது நாங்கள் அந்த பிளேஸ் ட்ரை பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா சன்செட் பாயிண்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ டைம் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 4:15 ஆகுது. சரி இப்போ இங்கே சன்செட் பாயிண்ட்டுக்கு போயிட்டு ஸோ போக வேண்டியதான் உண்மையிலே. ஆனால் இங்கே சன்செட் பாயிண்ட்னா கரெக்டாக அந்த சன்செட் ஆகிற டைமில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல இருக்குங்க. ஆனால் அது வேறு விஷயம், எல்லாருமே அந்த டைமில் தான் உங்களுக்கு பார்ப்போம். கரெக்ட். சரி அதான் நாங்கள் இப்போ அங்கே இதுதான் போயிட்டுருக்கோம். காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே குதிரை வச்சுருக்காங்க. இங்கே ஒருவேளை உங்களால் நடந்து வர முடியல அப்படின்னா நீங்கள் வந்து குதிரையும் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு 130 rupees per person உள்ள என்ட்ரி ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கொஞ்ச தூரத்துக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்க்கலாக்க தார் ரோடு தான் பார்க்கலாம். அங்கே வரைக்கும் போட்டிருக்க போகிறாங்க கண்டிப்பாக. பட் எவ்வளோ தூரத்துக்கு போட்டிருக்காங்கன்றதை பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. பாயிண்ட் வச்சிருக்காங்க சன்செட் நீங்கள் பார்க்கறதுக்கு. ஸோ அதில் கொஞ்சம் ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். பட் பரவாயில்லைங்க, நல்லா உங்களுக்கு படிக்கட்டெலாம் போட்டே கொடுத்துருக்காங்க அந்த பாயிண்ட்டில் நீங்கள் போய் நிற்கிறதுக்கு. சூப்பராக இருக்குங்க. இருங்க நான் உங்களுக்கு அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன். ஒன்றும் தெரியல, சத்தியமா ஒன்றும் தெரியல.
சன்செட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் இங்கேருந்து நேரம் ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஐயோ மண்டைக்கு ஆடு மாறுங்க. சரி பண்ணுறேன். ஸோ இப்போ நாங்கள் இங்கேருந்து நேரம் ரூமுக்கு தான் போவோம். இதெல்லாம் மவுண்ட் அபுவில் நாங்கள் மீதி உள்ள 2 பிளேசஸ் நாங்கள் போயிருப்போம். ஸோ இன்னைக்கு போன பிளேசஸில் உங்களுக்கு என்ன பிளேஸ் ரொம்ப பிடிச்சதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். உங்களை நான் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் ஜாலி விலாக்ஸ்.